இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததுலேருந்தே இந்திய மக்களுக்கு உலக அரசியல் மேலே மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்குதுங்க. முக்கியமாக இந்த ஆர்வத்தினால நம்ம பல விஷயங்களையும் படிக்கிறோம், கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக ஒரு வியூ பாயிண்ட், அதாவது இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தான் ஜெயிப்பான், இவன் தான் தோப்பான், இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த வகையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய அளவில் மாறுபடுங்க. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இந்த வியூ பாயிண்ட்ஸில் மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது நீங்கள் இந்த போரை எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் முழுசாக நம்புகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அறிவோம் தெளிவோம். இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே ரஷ்யாவுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஸு, இந்தியாவை ரஷ்யாவுக்கு ஒன்றுனா போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் கிடையாதுங்க, யூடியூப்லேயுமே நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ பிஜிஎம்லாம் போட்டுவிட்டு, பாட்டெல்லாம் போட்டுவிட்டு, இந்த உனக்கு ஒன்றுனா நான் இறங்கி வருவேன்டா, ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுவிட்டு ரஷ்யாவுக்கு ஒன்றுனா இந்தியா போய் ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒன்றுனா ரஷ்யா ஹெல்ப் பண்ணும், நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்க, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நானுமே நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையாலுமே இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ரஷ்யா உண்மையிலுமே நமக்கு நண்பன் தானா? ஸோ இதுக்கு சொன்னோம் அப்படின்னா உடனே எல்லாம் 1971 வாரில் ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னு தெரில, இந்தியன் யூடியூபர்ஸில் தமிழ்நாட்டிலையுமே கூட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் யாருமே இந்த பர்சனை பற்றி பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது யார் அப்படின்னு கேட்டால் இவர் தான். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த போரை பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவர் பேர் யூரி பென்சம்னோவ். ஸோ இவர் சோவியத் யூனியனோட கேஜிபி ஏஜென்ட். ஆமாங்க, விளாடிமிர் புட்டின் இருந்த அதே கேஜிபியில் அவர் இருந்த காலகட்டத்திலேயே தான் இவரும் ஏஜெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் கேஜிபி ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவோட எம்பாசிலையோ இல்லை கன்சுலேட்லேயோ ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போது கேஜிபி தலைமை இவங்களுக்கு சில டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் அந்த நாட்டில் அவங்க நிறைவேற்றணும். ஸோ இப்படி தான் கேஜிபி அந்த காலகட்டத்தில் இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூரி பென்சன்மோவ் அனுப்பி வைக்கப்பட்ட நாடு இந்தியா. ஆமாங்க, அவர் இந்தியாவுக்கு தான் ஒரு கேஜிபி ஏஜெண்ட்டாக வந்தார். ஸோ இங்கே ரஷ்யன் கன்சுலேட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் இந்தியாவில் இருந்த ஃபோட்டோஸ், ஈவன் இந்திரா காந்தி கூட இவர் இருந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக ரஷ்யா இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணதான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவுக்குள்ளே கலகத்தை மூட்டி விட ரஷ்யா ட்ரை பண்ணுச்சு. ஸோ தட் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடை இந்தியாவை வச்சுக்கணும்னு ரஷ்யா ஆசைப்பட்டதாக இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ரஷ்யாங்கிறது நான் சோவியத் யூனியனாக தான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் தான் இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான் பார்டர் வரைக்கும் சோவியத் யூனியனாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இவர் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 1945 இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதையுமே அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய பனிப்போருக்குள்ளே போனாங்க. ஸோ இந்த பனிப்போரோட பேசிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாந்த முதல், அதாவது ஐடியாலஜிக்கல் பேட்டில், கேபிட்டலிசமா கம்யூனிசமா அப்படிங்கிறது தான். சூப்பர் பவர் காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ அமெரிக்கா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அமெரிக்கா கூட மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்கிட்ட எல்லா நாடுகளும் நேட்டோன்னு அழைக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லோரும் கேபிட்டலிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட சேர்ந்தவங்க எல்லாரும் கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க தான் வார்சா பேக்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக இணைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் காலனி ஆதிக்கத்திலிருந்து அப்போ தான் வெளியே வந்த நம்ம மாதிரியான நாடுகள், எப்போ அவங்க ரெண்டு பேர்த்து போராட்டத்துக்குள்ளே எங்களை இழுக்காதீங்க, நாங்கள் இது ரெண்டுக்கும் சாராமல் மிக்சடு எக்கானமி, ரெண்டையும் கலந்த மாதிரியான ஒரு எக்கானமியை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், எங்களையே இதுக்குள்ளே இழுக்காதீங்கன்னு சொல்லி நான் அலைன்டு மூமெண்ட், இரு பக்கமும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்தியாவும் ஒன்று. என்ன தான் நாங்கள் ரெண்டு பக்கமும் போக மாட்டோம், மிக்சடு எக்கானமியை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேருவுக்கு சோசியலிச சித்தாந்தத்து மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1930களிலிருந்தே அவர் தீவிரமான சோசியலிச சித்தாந்த பார்வையாளர். அவருக்கு ரஷ்யா மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. எந்த அளவுக்குன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவோட பாலிசி எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடித்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார்.
என்னதான் வந்து நம்ம மிக்சர் எக்கானமின்னு வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ஹார்ஷான சோசியலிஸ்ட் எக்கானமியாக தான் அந்த காலகட்டத்தில் இந்தியா இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது அமெரிக்காவுக்கு பிடிக்கிற நம்ம அமெரிக்காவோட எதிரியாக வந்து மாறிடுறோம். 1949 காலகட்டத்திலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீரில் பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தான் ஐநா சபையை நாடுது. ஏன்னா அமெரிக்காவோட ஹெல்ப் அதுக்கு இருக்குன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம சோசியலிச சித்தாந்தத்து மேலே அதிக ஈர்ப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட எதிரியாக வந்து மாறிட்டோம். ஸோ அந்த ரெசல்யூஷன் ஐநா சபையில் கொண்டு வரும்போது நம்ம சோசியலிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ரஷ்யாக்கிட்டேருந்து தேவையான உதவிகள் கிடச்சிது. ரஷ்யா வீட்டோ போட்டு நம்மளையே அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி விட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் 1971 போர் ரொம்ப முக்கியமான போர் அது வருது. ஆக்சுவலாக இந்த போருமே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் பேட்டில் கிரவுண்டாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டதையுமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பாகிஸ்தான் அப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதுதான் உண்மை, ஓகேங்களா? பாகிஸ்தான்கிட்ட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது அமெரிக்கா கொடுத்தது. ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்பவே எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க டாலரை வச்சு மிகப்பெரிய ஒரு கேம் வந்து அப்போ ஆடி முடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஒரு வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்த அமெரிக்கா வேணுங்கிற அளவுக்கு அவங்களோட அலை கண்ட்ரீஸ்க்கு வெப்பன்ஸை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மலாகவே ஒரு போர் வந்ததுன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இந்தியா கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸுமே அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லை. இது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். இதை வச்சுக்கிட்டே இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அந்த போரில் நமக்கு இருக்கக்கூடிய பாராட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தோம்னா அமெரிக்கா வரும்னு இந்திரா காந்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இந்திரா காந்திக்கு தெரியுங்க. அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்தியாவில், ரொம்பவே பிரேவ். அவங்களுக்கு நம்ம பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தா அமெரிக்கா வருங்கிறதும் தெரியும். ஆனால் நமக்கு பின்னாடி ரஷ்யா இருக்குது, நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ரஷ்யாவோட சப்போர்ட்டோடு தான் இந்தியா தைரியமாக அந்த போரில் இறங்குச்சு. அதனால தான் இந்த போர் போய்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா நமக்கு நடுவில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த 2 கண்ட்ரீஸுமே டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி தங்களோட ஐடியாலஜிக்கல் பேட்டில் இங்கே நடத்துனாங்க. அந்த பேட்டிலில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை அதில் அடைஞ்சோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த போர் முடிஞ்சதையுமே 1979 காலகட்டத்திலிருந்து சோவியத் யூனியன் வீக்காக ஆரம்பிச்சிடுதுங்க. இதைத்தான் நம்ம லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோவியத் யூனியன் வீக்கானதை பார்த்ததையுமே அமெரிக்கா பாகிஸ்தானை குப்பத்தொட்டியில் வீசுகிற மாதிரி வீசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே தீராத ஆத்திரம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியாமல் இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் இந்தியா மேலே பல்வேறு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறத பாகிஸ்தான் நடத்த ஆரம்பிச்சதுங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். நம்மளே ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கோம், வேணும்னா அதுவும் லிங்க்கில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலுக்குமே கூட அமெரிக்காவோட பண உதவியை பெறுவதற்காக தாலிபான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பாகிஸ்தான் உருவாக்கிச்சு. அதெல்லாம் தனி கதை, விட்டுறலாம். சரி, ஓகே. இப்போ வந்து சோவியத் வீக்காக ஆரம்பித்ததையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1991 ஃபுல்லாகவே சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகிடுது. சோவியத் யூனியன் கூடயே சேர்ந்து இந்த உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இந்த சோசியலிச சித்தாந்தம், கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிச்சோ எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ்குள்ளே போகிறாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. நம்ம நாடும் 1991 கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து நம்ம மன்மோகன் சிங் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணார். அது ஆக்சுவலாக எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கிடையாது, அதை அவர் பண்ணதும் கிடையாதுங்க. IMF வந்து நம்ம IMFட்ட போய் கடன் கேட்கும்போது நீ இதெல்லாம் பண்ணால் தான் நான் உனக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொன்னதை எல்லாம் அப்படியே காப்பி அடித்து இங்கே பண்ணிவிட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு அதுக்கு பேர் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வச்சு அவர் இன்றைக்கி பேர் வாங்கிட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறமா இந்தியா வந்து வேகமாக வளர ஆரம்பிக்குது கேபிட்டலிச பொருளாதாரத்து மூலமாக. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற பொசிஷன் கொண்டு அதை வேணாம், விட்டுறலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம திரும்பி யூரி பென்சம்னோவ் கதைக்கு போவோம். இவர் 1971 போர் நடக்கும்போது இந்தியாவில் தாங்க இருந்திருக்காரு. ஸோ இந்த போருக்கு இந்தியாவில் இருந்த கல்கட்டா கன்சுலேட் வழியாக ரஷ்யன் வெப்பன்ஸ் வந்து பங்களாதேஷ்குள்ளே போனதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் இந்தியாவில் வச்சும் ரஷ்யாவில் வச்சும் ட்ரெயின் பண்ணப்பட்டதாகவும் இவர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் இதெல்லாமே சொல்லியிருக்காரு 1985. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் ஒரு லெக்சர் எடுத்திருக்காரு. அந்த லெக்சரில் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அன்றைக்கே அவர் கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்காருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சர் அது. ஆக்சுவலாக அன்னைக்கு இதெல்லாம் வந்து ரஷ்யா பண்ணதாக அவர் கிளைம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, ஒரு நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் வேணும்னு சொல்லுங்கள், நாங்களே கூட போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நீ இப்போ என்ன சொல்ல வர்ற, ரஷ்யா அப்போ நமக்கு எதிரி அப்படிங்கிறியா அப்படின்னா கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் சூப்பர் பவர்ஸ். இவங்க 2 பேரை அடிச்சுக்கிறதுக்கோசரம் மற்ற நாடுகளை அவங்களுக்கு பலிகடை ஆக்கிக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையிலேயுமே உலக அரசியலை புரிஞ்சுக்கணும், ஜியோ பாலிட்டிக்ஸை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நம்மளுடைய தேச நலன் மட்டும்தான் நமக்கு முக்கியம். நம்மளுடைய தேச நலனுக்காக எப்பேற்பட்ட முடிவையும் நம்ம எடுக்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நமக்கு ரஷ்யாக்கிட்டேருந்து பெட்ரோல் தேவை, அமெரிக்காட்டிருந்து சைனாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு ஒரு இது அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையும் தேவை இருக்குது, 2 பேரையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அவங்களுக்கும் நம்மக்கிட்ட தேவை இருக்குது, அவங்களும் நம்மளே பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதே லாஜிக்கு தாங்க இந்தியா ஸ்ரீலங்காவில் நடந்த வார் கிரைம்ஸுக்கு அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க ஓட்டு போடாமல். ஸோ ஏன்டா இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்த போருக்கு நீ ஏன்டா ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டால் சேம் காரணம். நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஓட்டு போட்டால் என்னாகும், சைனா கிட்ட போய்டுவோம். சைனா கிட்ட வீட்டோ பவர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்தியா இதை நோக்கத்தில் வச்சுக்கிட்டு வேணாம், அது நடந்து முடிஞ்ச விஷயம், இப்போ என்னோடய தேச நலனுக்கு நான் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக அப்ஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி அமெரிக்காவை சார்ந்து பல விஷயங்கள் இருக்கோம். இந்தியாவோட ஐடி செக்டரே ஃபுல்லாக அமெரிக்காவை நம்பி தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேர் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க, அதை கூட விட்டுருங்க. முக்கியமாக இந்தியாவுக்கு அதிகமாக ட்ரேடு பண்ணக்கூடிய பார்ட்னர் யாருன்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவோட நம்ம அதிக அளவில் ட்ரேடு பண்ணுறோம். ரொம்ப லாபகரமான ட்ரேடு, ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அமெரிக்கா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நம்ம டேரெக்டாக பகைச்சிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு எனக்கு ரஷ்யா தான் நண்பன், அதுக்காக தான் ஓட்டு போடுவேன், அமெரிக்காவுக்கு எதிராக ஓட்டு போடுவேன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த வர்த்தகம் பாதிக்கப்படும், நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சதுனால தான் நம்ம டிப்ளமேட்ஸ் எனக்கு ரஷ்யாவும் வேணும், அமெரிக்காவும் வேணும், எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நம்மளே மாதிரி எனக்கு ரஷ்யா இருந்தால் போதும், அமெரிக்கா வேணாம், எனக்கு அமெரிக்கா இருந்தால் போதும், ரஷ்யா வேணாம் அப்படின்னா நம்ம தேச நலனுக்கு தான் அது ஆபத்தான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் உலக அரசியல் பார்க்கும்போது தேச நலனை முன்னிறுத்தி பாருங்கள். எனக்கு ரஷ்யா வேணும், இவன் வேணும்னு முன்னிறுத்தி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு உலக அரசியல் நல்லா புரியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். If I'm not joining this, I must be with the other one. I'm 1/5 of the world's population. I think I'm entitled to have my own side. I'm entitled to weigh my own interests, make my own choices. நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் எல்லாமே லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் போய் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அந்த யூரி பென்சம்னோ வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன, நல்லா இருந்துச்சா இல்லையா, இனி அடுத்தது நாங்கள் என்ன டாபிக்ஸ் பற்றி பேசலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். நன்றி.